அருள்மிகு விராலிமலை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலை தூய்மை பணி செய்வதற்காக 250க்கும் மேற்பட்ட நபர்கள் தன்னார்வத்துடன் வெளி ஊர்லேருந்து வெளி மாவட்டங்களில் வந்து அவர் திருப்பணியை செய்ய வந்துள்ளனர். கோயில் முழுவதும் உள்ள எல்லா இடத்துலையும் வந்து தூய்மை பணியில் ஈடுபடலான்னு ஒரு முடிவு பண்ணி இளைஞர்கள்லாம் சிலதுன்றது ஒரு கூட்டு முயற்சியாக என்ன பண்ணலான்னு யோசனை பண்ணி மயில்கள் சரணாலயம் அப்படின்ற ஒரு பேரை வச்சு சமூக வலைதளங்களில் பதிவிட்டாங்க. பாதுகாப்பு உபகரணங்கள், சீருடை, ரெஜிஸ்ட்ரேஷன் முதற்கொண்டு சூப்பராக போயிட்டு ஒரு 10 பேர் கொண்ட ஒரு டீம் அதை கண்காணிக்க ஒரு 2 பேர் அப்படின்னு இதே ஒரு பெரிய ஒரு அருமையான வாய்ப்பு. அப்படியே ஒரு முருகன் ஸ்தலத்தில் இன்னைக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கு முருகனோட வீடான இந்த வீடு வந்து சுத்தமா இருக்கும். இவரு நம்ம இருக்க அடிக்கடி வந்துட்டு போற இடம் சுத்தமா இருந்தா நம்ம வீடு நல்லா இருக்கும், நம்ம நாடும் நல்லா இருக்கும். கோவிலை சுற்றி பார்த்தீங்கன்னா மயில்கள் வந்து அதிகமாக வாழுது. இந்த மயில்களுக்காக வந்துட்டு இறைகள் முழுமையாக கிடைக்கணும், மயில்கள் சரணாலயத்தை வந்து பராமரிக்கணும் அப்படின்றதுக்காக நாங்கள் எங்கள் அணியினரோட வந்து சுமார் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே சின்ன சின்ன மயில் தொட்டிகளை கட்டி அங்கே வந்து மயில் இறைகள் வந்து கிடைக்கிறதுக்கு வழி பண்ணியிருந்தோம். நல்லவர்கள் கூடும் போது நன்மைகளும் கூடி போகும், கண்ணிமைக்கும் நேரம் போதும். ஊர் திருப்பூர் தூய்மை செய்யற பணிக்காக பேசியிருந்தாங்க. எனக்கு கொஞ்சம் ஆர்வம், அதனால கிளம்பி வந்திருந்தேன். நைட்டு ஒரு 1 மணிக்கு கிளம்பி காலையில 6:25 மணிக்கு இங்க வந்தாங்க. கோயில் தான் போனாலும் புண்ணியம் செய்தாலும் என்னுடைய பாவம் தீருமோ. விளம்பரத்தை பார்த்துட்டு தான் பயிர்கிட்ட சொன்னேன். ரொம்ப ஆர்வமாக கலந்துக்கிட்டாங்க. அரசியலுக்கு அப்பாற்பட்டது. கண்ணிலே ஈரம் சேருதே. இந்த வேலை பண்றதுக்கு நாங்க வந்து ரொம்ப சந்தோஷப்படுறோம். இந்த கோயிலுக்காக இப்படிப்பட்ட வேலை செய்யறங்கிறது எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. வந்துட்டு ஸ்பான்சர் மூலியமாக தான் யாருமே வந்துட்டு அவங்கவுங்கள விருப்பப்பட்டு சரி நம்ம ஊரில் இளைஞர்கள் பண்ணுறாங்க நம்ம சப்போர்ட் பண்ணுவோம்னு சொல்லி எங்கள் ஊர் விராலிமலையில் உள்ள பெரியவங்க நண்பர்கள் எல்லாருமே வந்துட்டு நாங்கள் எங்களால் முடிஞ்சதை பண்ணுறோன்னு சொல்லி ஒருத்தர் டிஷர்ட் அடிச்சு கொடுக்குறாரு, ஒருத்தர் டீ காஃபி வாங்கி தராரு, ஒருத்தர் சாப்பாடுக்கு பணம் கொடுக்குறாரு, ஒருத்தர் காய்கறி கொடுக்குறாரு. இந்த மாதிரி எல்லாரும் ஒன்றிணைஞ்சு எல்லாம் எதுக்காக பண்ணுறாங்கன்னா இந்த ஊரில் உள்ள கோயில் நல்லா இருக்கணும், எல்லா மக்களும் ஒன்றா சேர்ந்து ஒற்றுமையாக இருக்கணும். எங்க ஊரு பெருமை சொல்ல ஒத்த பாட்டு இன்னும் கொஞ்சம் எடுத்து சொல்ல பலநூறு தலைமுறை நான் நாமக்கல்லிருந்து வர்றேன். என் பேர் ஜெய்குமரன். நான் பெட்டவத்தூர்லேருந்து வரேன். ஒவ்வொரு குழுக்களாக பிரித்து என்ன பண்ணாங்க, அடிவாரத்துலேருந்து ஒரு குழுக்களும் மணிமண்டபம், இரும்பர் கடம்பர் சன்னதி, மகா மண்டபம், காத்தாடி மண்டபம், எல்லா இடத்துலையும் உள்ள அந்த சின்ன சின்ன குப்பைகள், அந்த தூண்களில் இருந்த திருநீர் இந்த மாதிரிலாம் வந்து போட்டு போயிருந்தது. கோயிலை வந்து பண்ணது ரொம்ப சுத்தமாக நீட்டாக எல்லா பக்கமும் சிறப்பாக செஞ்சுருக்காங்க. 5 வருஷம் அந்த பகவானுக்கு தொண்டு செஞ்சுட்டு அதனால் என்னை விட தாண்டி இந்த இளைஞர்கள் செஞ்சது ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம். வந்து இப்போதைக்கு நான் பார்க்கும்போது மலை வந்து ரொம்ப தூய்மையாக இருக்குது. அந்த பிளாஸ்டிக் பொருட்கள், கப்புகள் இதெல்லாம் வந்து சுத்தம் பண்ணி அப்புறப்படுத்த இதை சுத்தமாக வச்சுக்கணும். நம்ம இறைவனுடைய விஷயங்கள்ல மிக சுத்தமான விஷயங்கள் மூலம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது. பெரியோர்கள், தாய்மார்கள், தந்தைமார்கள், சகோதரர்கள், சகோதரிகள், நண்பர்கள், இளைஞர்கள் இவங்கெல்லாம் வந்து இந்த பணியை வந்து நல்ல முறையில் நடத்தி கொடுத்துருக்காங்க. அரசியல் கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு இதில் அனைத்து கட்சியில் உள்ள இளைஞர்கள் பெரியவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த கோயிலை தூய்மை பண்ணணும் அப்படின்றதுக்காக எனக்கு முழு வீச்சில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. சூப்பரண்டு, நிர்வாகிகள், ஊழியர்கள், கோயில் உள்ள ஐயர்கள் வந்து ஊர் பொதுமக்களுக்கும் எங்கள் விராலிமலை இளைஞருக்கும் மனமார்ந்த ரொம்ப ரொம்ப நன்றி. நிறுத்திட மாட்டோம். எங்களோட ஒரே ஒரு கோரிக்கை என்னன்னா விராலிமலையில் மயில்கள் சரணாலயம் மீண்டும் அமையணும். இதுக்கு பல இடத்துல வந்துட்டு நாங்கள் குரல் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். மயில்கள் ஃபுல்லாக வந்துட்டு சோலைவனமாக இருக்கிற இந்த விராலிமலையில் வந்து விளையாடணும், துள்ளி குதிக்கணும். மக்கள் வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு எங்கள் ஊர் கோவிலுக்கு வரணும், முருகனை தரிசிக்கணும்.